ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் ஒரு நாளில் எத்தனை கோவிலுக்கு போனோம் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் கோவிலுக்கு கிளம்புன டைம் வீட்டிலேருந்து ஒரு 8 o'clock இருக்கும். ஆனால் நாங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு போகல, சாப்பாடை எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா வீட்டில் சாப்பிட்டு கிளம்புனோம்னா லேட் ஆகிடும்னு நாங்கள் சாப்பாடு இட்லியுமே மிளகா சட்னி பொடி எண்ணெய் இது தான் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா மார்னிங் மட்டும் தானே சாப்பிட போகிறோம். ஆஃப்டர்நூன் நைட்டெல்லாம் வெளில தான் சாப்பிட போகிறதுனால நாங்கள் மார்னிங் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். எடுத்துகிட்டு போயிட்டு போகிற வழியில் ஒரு கோவில் பக்கத்தில் ஒரு வீடுமே இருந்துச்சு. அங்கேயுமே ஒரு 2 பாப்பாலாம், ஒரு பையன் தான் ஒருத்தவன் விளையாடிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிவிட்டு சுதீக்ஷாவும் கொஞ்சம் நேரம் விளையாடுவா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம். அங்கே பைப்லாமே இருந்துச்சு கோவிலில். சாப்பிட்டு முடிச்சுட்டு சுதீக்ஷா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நாங்கள் அப்புறம் உடனேவே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா கோவிலுக்கெல்லாம் போகணுங்கனால கொஞ்சம் ரொம்ப எங்கேயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துலேயுமே கோவில் வந்துருச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போன கோவில் புதன் ஸ்தலம். அங்கே 3 தீர்த்த தண்ணி இருந்துச்சு. அதில் எல்லாமே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாமி பார்க்க போனோம். ஃபஸ்ட்டு அக்கா விளக்கு இதெல்லாமே வாங்கணுங்கனால விளக்கு பூவு இதெல்லாமே வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து உள்ள கோவிலுக்குள்ளே போனோம். அப்புறம் நாங்கள் விளக்கு ஏற்றிட்டு சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு
அங்கே வந்து ஒரு 18 விளக்கு நாங்கள் ஏற்றினோம். 18 விளக்கு ஏற்றணுன்னு சொல்லி அங்கே போட்டிருந்தாங்க. நாங்களும் 18 விளக்கு ஏற்றிட்டு சாமி எல்லாமே கும்பிட்டு பிரசாதம்லாம் அங்கே ஒன்றும் கொடுக்கல. ஆனால் புளி சாதம் வந்து நாங்கள் வாங்கி தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. புளி சாதம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து நேராக எங்கே போனோன்னா கேது ஸ்தலம். நாங்கள் வந்து கேது ஸ்தலத்துக்கு போகும்போது மணி 12:30 ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் 12:30 ஆயிடுச்சு. அப்புறம் வந்து கோவில் பூட்டிடுவாங்கன்னு நாங்கள் வேகமாக இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கடகடன்னு உள்ள சாமி இந்த சிவன் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் நேராக கேது ஸ்தலத்துக்கு போயிட்டோம். கேது ஸ்தலத்தில் வந்து சாமி கும்பிட்டு நாங்கள் அடுத்தது வந்து பூம்புகார் தான் போயிருந்தோம். பூம்புகார் வந்து போனதுக்கப்புறம் தான் கண்ணகியை பற்றி அங்கே வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் மதுரைக்கு போய் மதுரையில் எரித்தது எல்லாமே அவங்க எப்படி இங்கேருந்து கல்யாணம் பண்ணிட்டு போனது எல்லாமே நாங்கள் பூம்புகாரில் வந்து அங்கே அந்த ஓவியம் மாதிரி எல்லாமே வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அங்கே போய் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். அப்புறம் வந்து கண்ணகி வந்து எங்கள் பூம்புகார்லேருந்து எப்படி மேரேஜ் ஆகி மதுரைக்கு போனாங்க அது எல்லாமே நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தனியாக ஒரு அருங்காட்சியகமே இருந்துச்சு. அதுலேயுமே கோவலன் கண்ணகியை பற்றி நிறையா போட்டிருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தனியாக ஆட் பண்ணுறேன். அப்புறம் நாங்கள் பூம்புகாரை முடிச்சுட்டு பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தோம். வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் தான் நாங்கள் மதியானம் சாப்பிட்டோம். ஆனால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ளே உள்ளே போகிறது எல்லாமே நான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வைத்தீஸ்வரன் கோயில் கொஞ்சம் உள்ளே இருட்டாக தான் தெரியும். அதனால் நான் ரொம்ப மொபைல் ஃபோன்லாம் எடுத்து நம்ம வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பாப்பாவும் வேறு தூங்கிட்டு இருந்தாலும் அதனால் ரொம்ப வீடியோ எடுக்க முடியல.
அதுக்கப்புறம் நாங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் முடிஞ்சிட்டு அடுத்தது போனது கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் வந்து தஞ்சை ராஜராஜ சோழன் அவங்க பையன் கட்டின கோவில். ஆனால் தஞ்சை பெரிய கோவில் மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் வந்து ரொம்ப அந்த மாதிரி பெருசாக இல்லை. அந்த சைடு உள்ளவங்களுக்கு பக்கத்தில் போய் பார்க்கலாம். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் போய் பார்க்குறதுக்கு இங்கே போக முடியலன்னா இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போகலாம். ஆனால் தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு கம்பேர் பண்ணுற அளவுக்கு இதுக்குமே அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா தஞ்சை பெரிய கோவில் வந்து நந்தி நிறைய பெருசாக இருக்கும், சிவனுமே நல்லா பெருசாக இருக்கும். அது கோவில் நல்லா இன்னும் பெருசாகவே இருக்கும். ஆனால் அதோட இது சின்ன கோவில் தான். அப்புறம் வந்து நாங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் போயிட்டு அதுக்கு நடுவில் திருநாகேஸ்வரர் கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் உப்பிலியப்பன் கோயில் போனோம். லாஸ்ட்டாக நாங்கள் உப்பிலியப்பன் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்தது போகிற வழியிலே நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்டோம். ஆனால் நாங்கள் காலையில் கொண்டுட்டு போன இட்லி வந்து ஒரு 5-6 இட்லி இருந்துச்சு. ஆனால் கையேந்தி பவன்லேயே வந்து நாங்கள் தோசை இதெல்லாமே வாங்கி கார்லேயே உட்காந்து சாப்பிட்டு அந்த டேயை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நாங்கள் மொத்தம் 7 கோவிலுக்கு போனோம் அன்றைக்கி ஒரு நாள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.